கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. என்னாகமம் 12வது அதிகாரம். என்னாகமம் 12வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். 7, 8, 9. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதிச்சயமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டார். அதாவது ஆண்டவர் மோசே குறித்து சொல்லுகிறார், அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எனக்கு முன்பாக அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் ஏன் போயிற்று அப்படின்னா, எனக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனை குறித்து ஏன் நீங்கள் பேசினீர்கள்? அந்த பேசின அந்த மிரியாமுடைய சரீரத்திலே குஷ்டரோக வியாதியை அனுமதிக்கிறான். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு தேவனிடத்தில் வந்த தண்டனை. இப்போ மிரியாமுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஏன் வந்துன்னா, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற ஒரு நபருக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள். அதில் இருக்கு என்னாகமத்தில், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு விளக்கமும் கொடுக்கிறார். ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனிடத்திலே ஆண்டவர் தன்னை தரிசனத்திலே சொப்பனத்தில் தான் வெளிப்படுத்தி பேசுவார். ஆனால் அவன் என்னுடைய சாயலையே பார்க்கிறான். அவன் எனக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதுனால அவன் என்னுடைய பிரதேசமான சாயலை பார்க்கிறான். அவனுக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பேசலாம்? நமக்கு தெரியாது யார் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறாங்க, உண்மை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. நம்ம வெளியரங்கமாக பார்ப்போம், இவங்க தானே. நமக்கு தெரியாது. அந்தரங்கமான காரியம் நமக்கு எல்லாரோட பற்றியும் தெரியாதுல்ல. சில வெளியே பார்க்கும்போது நார்மலாக இருப்பாங்க, ஆனால் உண்மை அந்தரங்கமாக ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, பரிசுத்தமாக இருப்பாங்க, நம்மளை இறக்க குணமாக இருப்பாங்க. சிலர் வெளியே பார்த்தா நல்லவங்களை போல இருப்பாங்க, உள்ள உண்மை இல்லாமல் இருப்பாங்க. நமக்கு தெரியாதுல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் வாக்கு தந்து பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தவே நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னார். அடுத்ததில் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அது பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆபிரகாமே, உன்னை யார் ஆசீர்வதித்தாலும் அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யாராவது சாபம் போட்டால் சபிச்சா அவங்கள நான் சபிப்பேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. ஏன் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவன் எல்லாத்தையும் விட்டு வருகிறவன். தேவனுடைய அழைப்பை பின்பற்றி எல்லாம் தன் குடும்பம், தன் ஜனம், தன் கோத்திரம், தன் தேசத்தை விட்டு வெளியே வாரான். அதனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், ஒரு கிருபை வைக்கிறார். உன்னை யாராவது சபிச்சாங்கன்னா, சாபம் போட்டாங்கன்னா அவங்க தான் சாபம் பிடித்தவங்களாக மாறுவாங்க. அதே போல் தான் மோசே வருகிறான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது தேவன் முட்செடியில் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போய் என் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்ன உடனே மோசே கீழ்ப்படிந்து, அதாவது எனக்கு திக்குவாய் மந்தனாவுலன்னு சொல்லி பார்க்குறார். இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படியே எகிப்துக்கு போகிறார். அதனால் தேவன் ரொம்ப நேசிக்கிறார் மோசையை. அதை தெரியாமல் மோசையின் சகோதரி பேசி மாட்டிக்கொண்டாள். அதனால் மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. அது யாராக இருக்கலாம், ஊழியக்காரலாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், பிஸ்னஸ்காரங்களாக இருக்கலாம், உடன் வேலைக்காரலாக இருக்கலாம். சும்மா அவங்க இப்படி அவங்க மோசமானவங்க, இவங்க மோசமானவங்க, அப்படி இப்படி நம்ம பெரியான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் சபைகளுக்கு விரோதமாக ஊழியர்களும் கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த ஃபேமிலியில் ரொம்ப கடைசியில் பிரச்சனைக்குரியதாக மாறும். சிலர் அப்படியே யாரையும் பார்க்க மாட்டாங்க. அது ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். அவரே சொல்றாரு, ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, அவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? ஏன் உங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு விரோதமாய் பேசுவதற்கு? நம்ம எவ்வளோ பேசலாம், எல்லாரும். இப்போ நான் கூட பேசலாம், நமக்கு தெரியாதுல்ல. ஒரு தேவ மனிதன் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்களுடைய திருச்சபை
ஆவிக்குரிய சபையில் 2வது இடத்தில் இருக்கிறது. அவ்வளோ ஆத்துமாக்கள், 2வது பெரிய சபை தமிழ்நாட்டில். அந்த சபையை ஸ்தாபித்த ஊழியருடைய ஆவிக்குரிய தகப்பன், அவரும் அன்னைக்கு ஒரு பிரபலமான ஊழியக்காரர். நிறைய, அதாவது பெரிய ஊழியத்தை அவரும் செய்து கொண்டிருந்தால் அதுக்கப்புறம் அந்த ஸ்தாபனம் பல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு கீழே இன்றைக்கி நிறைய சபைகள் இருக்குது. அதில் இன்றைக்கி அவர் கூட இருந்தவர்கள் ஒருவருடைய சபை தமிழ்நாட்டில் 2வது இடத்தில் இருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய குருவை குறித்து பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அவரிடத்துல வந்து நிறைய உடன் ஊழியர்கள், மற்றவர்கள், விசுவாசிகள்லாம் வந்து ஒவ்வொரு ஆட்களை பற்றி குறை சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்களாம். அப்போ அவர் கொஞ்ச நாள் அப்படி கேட்டார். அப்புறம் அவருக்கு தோணிச்சு தான், இது வந்து சரியில்லாத காரியம்னு சொல்லி யார் வந்தாலும் 2 கையை வச்சு 2 காதையும் அடைச்சிருவாராம். அவங்க பேச ஆரம்பித்தோன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். 2 காதையும் விரல் வச்சு அடைச்சிருவாராம். பேசி முடிச்சான்னு கேட்பாராம் அப்படின்னு போவாங்க. அப்புறம் யாருமே வர மாட்டாங்களாம். அடுத்தவங்க பேச்சை கேட்கும்போது, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்ல கேட்கும்போது நமக்கு அவங்க மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டாகுது. நமக்கு தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்தோம், மகிமையான ஊழியத்தை செய்தாராம். அப்போ அவர் சொல்லார், அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நாமும் அதில் ஒரு வார்த்தை பேசி வாய்ந்து வருகிற வார்த்தையில் ஒரு தப்பான இதை போய் தேவன் நம்ம தான் இதுக்கு தண்டனை பெறணும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதும் தப்பு, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத கேட்குறதும் தப்பு. சில ஆட்களுக்கு வேலையே அதுதான், அவங்களுக்கு நேர போக்கே அதுதான், நேர போக்கே அதுதான், வேறு ஒன்றுமே இருக்காது. இங்கே பாருங்களேன், சர்ச்சில் வந்தாலும் அப்படி ஒன்று ஒரு குரூப் இருக்கும். அவங்க வந்தனாக்கா நல்லா இருக்கு, அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இது இப்படி அவள் இப்படி சொன்னால் இப்படி சொன்னால் இதை இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது. அதுதான். ஏன்னா நீங்கள் சில ஆட்களை நீங்கள் பாருங்களேன், அவங்களுடைய கேரக்டர் எப்போவுமே குற்றம் கண்டுபிடிக்கலாம் இருக்கும். ஒரு காரியத்தில் நல்லது அவங்க பார்த்து யாரையும் மெச்சிக்கொள்ளவோ என்கரேஜ் பண்ணவோ மாட்டாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போனாலும் அங்கே என்ன சாப்பாடு குறை, ஒரு மணமகளை பார்த்தாலும் அவள் உடுத்திருக்க ட்ரெஸ்ஸில் என்ன குறை, ஒரு பையனை பார்த்தாலும் போட்டிருக்க கோட்டில் என்ன குறை இருக்குது, ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண அந்த பிரசங்கத்தில் என்ன குறை இருக்குது, ஒரு சபையில் என்ன குறை இருக்குது, நிறைய ஒன்றும் வராது. அந்த குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சி மற்றவங்களை குற்றப்படுத்துகிறவங்க லைஃப் ரொம்ப மோசமாக போயிடும். அது ஒரு மோசமான பிசாசுடைய ஆவி. அதாவது மற்றவங்களை குற்றப்படுத்துகிறவன் சாத்தான் பைபிள் சொல்லுகிறது. அதாவது சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் தாழ விழுந்தான் என்று வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தில் இருக்குது. மற்றவங்களை எப்போவும் குற்றப்படுத்துகிறவனும் குற்றம் படுத்துறதை பார்க்கிறவனும் பிசாசினால் நடத்தப்படுகிறவர்கள். அப்போ மோசைக்கு விதமாக மிரியாம் பேசுனது ஒன்று தான். என்ன மோசையை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசலையா? அது சின்ன சிம்பிள் வார்த்தை தான். என்ன அவன் பெரிய அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. அவன் என்ன பெரிய ஊழியக்காரனா, எங்கள்கிட்ட வெளிப்படுத்தலையா, எங்களுக்கு சொப்பனை இல்லையா, தரிசனம் இல்லையா, அப்படிதான் பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, எப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நான் தரிசன சொப்பனத்தில் பேசியிருப்பேன், அவன்கிட்ட நான் நேரடியாக கூப்பிட்டு பேசுவேன், மோசேவா அப்படின்னு சொல்லி பேசுவேன். உங்கள்கிட்ட நான் அப்படி பேசினது இல்லையே. மிரியாமட்டு ஆரோன்ட்டு அப்படி ஆண்டவர் பேசுகிறதா எழுது இல்லையே பைபிளில். ஆண்டவர் மோசையோட பேசுகிறோன்னு ஆரோனை கூப்பிடுவான், போ தூபகலசை எடுத்துகிட்டு போ, அதை எடுத்துகிட்டு போ, இப்படி பண்ணுவான். மோசைட்டு தான் டைரெக்டாக பேசுகிறார். மோசை இதை பண்ணு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தார் தேவன். அவன் தேவன் அதை மோசை ஒரு வித்தியாசமான இடத்தில் வைத்திருந்தார் அல்லவா. அதனால் மற்றவங்களுக்கு விரோதமாக பேசி நம்ம தண்டிக்கப்பட்டிருந்த ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை தாரும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, இயேசுப்பா எங்களுக்கு ஏதாவது பலகீனங்களோ சோர்வுகளோ இருக்குமானால் ஊழியர்களை பற்றி பேசி, மற்ற குடும்பங்களை பற்றி பேசி, மற்ற பிஸ்னஸ்காலை பற்றி பேசி, ஒரு கூட்டம் கூடுனா 4 பேர் சேர்ந்தா எங்கள் பேச்செல்லாம் 4 பேரை பற்றி தப்பாக தான் போயிட்டு இருக்கப்பா. ஒரு சபையை பற்றி, ஒரு ஊழியக்காரரை குறித்து, ஒரு விசுவாசியை குறித்து, அல்ல பிஸ்னஸ்காலை பற்றி நாங்கள் நல்லது பேச மாட்டோம், நல்ல விஷயம் பேச மாட்டோம், நல்ல காரியத்தை யோசிக்க மாட்டோம். நாங்கள் ஃபோனில் பேசினாலும் சரி, ஒரு இடத்துல சேர்ந்தாலும் சரி, இந்த மிரியாம் பேசுனதை போல பேசுகிறோம். அதனால நாங்கள் தண்டிக்கப்படுறோங்கிறது நாங்கள் இப்போ தான் புரிகிற. ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாருங்க, எங்களுக்கு விடுதலை தாருங்க, அந்த குணத்தை எங்களை விட்டு விலக்குங்க. ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாய், பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், நீதிமான்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்காம ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்க. அதனால் எங்கள் குடும்பத்தில் ஏதாவது பலகீனங்களோ சோறுகளோ வியாதிகளோ கஷ்டங்களோ இருக்குமானால் அது எங்களை விட்டு அகற்றி போடும். நாங்கள் இனி இப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்களோடு சேரவோ பேசவோ நாங்கள் மாட்டோம். ஆண்டவரே எப்போவுமே குற்றம் கண்டுபிடித்து மற்றவங்களெல்லாம் தவறாக நினைத்து தவறாய் பேசி தரக்குறைவாய் நாங்கள் எண்ணுகிற அந்த எண்ணம் எங்களை விட்டு விலகட்ட. ஆண்டவர் எங்களை விட்டு விலக்கும். அதனால் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குமானால் அதை எங்களை விட்டு இப்போது அகற்றி போடும். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பிரசன்னை இறங்கி கொண்டிருக்கிறது, ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. அப்படிப்பட்டவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறார், குறைகளை மன்னிக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார்.
வியாதிகளை விலக்குகிறார். பிசாசின் போராட்டங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். நெருக்கடிகளை மாற்றுகிறார். கடன் சுமைகளை மாற்றுகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இப்போது இயேசுவின் நாமத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர்.